நான் கடுப்பாயி போன்லயே எச்ச துப்பிட்டேன்டா கார்த்தி. நீ வேற நீ கடுப்பாயிச்சு எனக்கு. இல்ல இந்த நான் எடுக்கவே மாட்டேன். எனக்கு என்ன நினைச்சேன், நான் வந்து அப்ப ஆபீஸ் கால் வந்து எனக்கு கான்பரன்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணிருந்தானுங்களா. திடீர்னு அந்த டைம் கனெக்ட் பண்ணும்போது வந்து ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்தது. சரி ஆபீஸ் கால் நினைச்சு ஒருத்த அட்டன் பண்ணா ஹலோ ஐசன்பர்கான்னு கேட்டோன்னே தெரிஞ்சு ட்விட்டர்ல இருக்க புண்டாம வந்தா எவனோ போன் வச்சிருக்கான்னு துப்பிட்டு போன வச்சுட்டான். போன விடா புண்டன்னு. இல்ல என்ன புடிங்கிருவானுங்க ஓத்தா. நீ சென்னை விட்டு வெளியே வா பாப்போம் நீ என்ன புடிங்கிருவேன்னு. ஆனா நம்பர் வச்சு அவனுங்க என்னடா பண்ணாங்க தெரியுமாடா? ஒண்ணு மேலடா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டானுங்க மாப்ள. காலையில 4 மணிக்கெல்லாம் மெசேஜ் போட்டு வச்சிருக்காங்க பைத்தியக்கார புட்டு. 4 ரெக்கார்டிங் அனுப்புவானுங்க, மெசேஜ் போடுவானுங்க, அத்தராத்திரில பாம்பிட்ட கூட்டு விளையாடுவானுங்க. இந்த வேலைதான் பார்ப்பானுங்க அவனு, வேற எதுவும் பார்க்க மாட்டானுங்க. இல்ல ஓத்தா நான் இங்க இருக்க எல்லாருக்கும் எந்த ஊரு எந்த டீம்ல இருக்க இன்னும் என் ஊரை கேட்டு என் ஊரு தான் உனக்கு தெரியும். வாடானா வர மாட்டான். இவர் என்ன நேரில் வந்து புடிங்கிறான்னு எங்க உமால இன்னைக்கு இந்த புண்டாமான அவனை கண்டுக்கவே இல்லடா. நீ கூட அவன் நீ கூட என்ன மென்ஷன் பண்ணிலாம் ஸ்பேஸ் போட்டு உட்காந்து இருந்தான்டா. உனக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அத தெரிஞ்சிட்டு சொல்லு. எனக்கு தெரியாது அந்த புண்டாம தோனிய போட்டு இல்ல அந்த புண்டா தோனி எல்லாம் யாரும் தெரியுமாடா? அந்த சுன்னிக்கு எங்க அம்மா கிரிக்கெட்டுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமாடா? அந்த புண்டா தோனி எதுக்கு அடிக்கிறான்னு எனக்கு தெரியும். யாருக்காக அடிக்கிறான், எதுக்கு அடிக்கிறான்னு யாருக்கு இல்ல, இந்த மால்தீவ்ஸ் ஆண்டி கண்டி அடிக்கிறான் தேவடியாப்ப. தோனி எதுக்கு அடிக்கிறான்னு நல்லாவே தெரியும். அந்த நாய் கிரிக்கெட் கூட பார்க்க மாட்டான். சொன்னானுங்க எதுக்கு அவன் தோனி அடிக்கிறான்னு. ஓத்தா இவ ஏதோ தொடை நல்லா காட்டுறா அவள. அந்த புண்டை ஏறி உட்காந்து நல்லா நக்கிட்டே அடிக்கிறான் புண்டாமே. அந்த ரியாசா இது எப்படி தெரியுமா ஆகுது? இவனுக்கு அஜித்தை இழுத்து விட்டுறானுங்கடா. அதான்டா பிரச்சனை. அந்த புண்டை கும்பாலகா என்ன புண்டை அஜித் பண்ண என்ன புண்டை பண்ணிருக்கேன் இது வரைக்கும். இன்னைக்கு நான் அவனை கேள்வி வர சொல்லு, பேச சொல்லு. ஓத்தா இங்கே பேசுவான், இங்க பேச அசிங்கப்படுவான் புண்டாமே. மாப்பிள்ள நீ ஏன் கவலைப்படுற? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு திரும்ப வந்து ஃப்ரெஷ்ஷா போடலாம். என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கடா. என்னாச்சு? உனக்கு புரியும். இல்லடா எவனோ ஒருத்தர் ரியாசாவை பேசுனதுக்கு தேவலாம் நம்ம சின்ன பிள்ளைய போய் அபியூஸ் பண்ணி வச்சிருக்காண்டா. நம்ம கூட பழகிறச்சு எங்க கூட பேசுன்ற ஒரே காரணம் இந்த பொண்ணியா? இது அந்த கிருபான் ரைட் தானே இது? அத பேர சொல்ல வேணாம் தான் உனக்கு டிஎம் பண்ண கிருப்பு புதியானே. கேட்டேன்டா பேர் வேற மாதிரி காட்டுதுல. அந்த புண்டானுக்கு பேசுறதே இருக்கேன். அவங்க உமால ஆம்பளம் இங்க வா, இல்ல நான் ஸ்பேஸ் போடுறேன் அங்கேயும் அவங்க உமா. அந்த என்ன புடுங்க அந்த பொண்ணு கோட் பண்ணிருக்கல, அந்த கீழ இருக்கிற ட்வீட் படி மச்சான். அதுலயே உனக்கு கான்செப்ட் புரிஞ்சுடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட்டு இது பார்த்தேன். எனக்கு அப்ப ஃபுல்லா இந்த சண்டைய பாக்கல. நிறைய பெருசா போயிருக்கா. சின்ன பொண்ணு போயிட்டு பேசுறதுலாம் ரொம்ப தப்புடா. இப்பதான் அந்த பிள்ளை காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் கூட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எழுதிருக்குது. 17 வயசு தான் ஆகுது. இல்ல இங்க கால்ல பேசுறதா நீங்க ஸ்பேஸ்ல பேச முடியும். வா இங்கே பேசுவோம். நீ கால்ல என்ன புடிங்கிரும்? இங்கே வா ஓப்பனா பேசுவோம். என்ன பேச முடியும்? நான் பேசுறேன் வா. இவனை போட்டு ஒரு நிமிஷம் கலாய்ச்சி நின்றான்டா. அதுக்கு அரியெல்லாம் வந்து தடவி கொடுத்து நின்றான்டா. அவனுக்கு நீ அரி வேற ட்ரிகர் பண்ணி விட்டான். அவனு ஒரு நிமிஷம் தான் கலாய்ச்சு. நான் கலாய்ச்சதுக்கு எதுன்னு சொல்ற விஷயத்த கேள்ற சுண்ணி. நான் என்ன சொன்னா, நீ வந்து அவனை திட்டலாம் திட்டிக்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் அன்னைக்கு கலாய்த்தது காரணமே அவன் ஏன்னு தெரியாது. ஓகேவா? எனக்கு யாரு என்னன்னே தெரியாது. அவன் வந்து நம்ம பசங்கள்ட்ட சண்டை போட்டுருக்கான். சரியா? அந்த பையன் வந்து நான் சண்டை அன்னைக்கு இல்ல, இவனுக்கு கூட சண்டை போட்டிருக்கான். ரேவந்த் ரகுவரன் இவனுக்குள்ள சண்டை போட்டு போயிருவான் ஸ்பேஸ்ல வந்து. ஆமா, அதனாலதான் அவனை கலாய்க்கல, சும்மாலாம் கலாய்க்கல. அது தெரியாம வந்து இவன் தடவி கொடுக்க ஆரம்பிச்சான் கலாய்க்கும் போது. நான் பேச வச்சு திட்டிட்டு இருக்காதரான்னு சொன்னேன். அந்த போட்டோ வச்சு அவன் போட்டோ போட்டுக்கானா அது அவனோட அப்படிதானே பேசுறான். அவன் குரலை வச்சு அவன் ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்தேன். அவன் பேசுனதெல்லாம் அனுப்பிச்சு விட்டானுங்க. ரெக்கார்டிங் எல்லாம் பார்த்து இவனுங்களை பத்தி பேசுனதெல்லாம். ஏன் கார்த்தியெல்லாம் அப்படிதான் பேசுறான். அவன் கார்த்தியெல்லாம் அப்படிதான் பேசி வச்சிருந்தான் போட்டோ மூஞ்ச வச்சு. அதுக்கு என்ன சொல்லு நீ?
அப்ப பேசிக்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் உனக்கு ரெக்கார்டிங் காட்டவா? கார்த்தியை பேசுறத அனுப்பிடுவா நீ நடந்தத? எனக்கு தெரியாதுடா சத்தியமா, ரெக்கார்டிங்லாம் நான் கேட்கல, அதனாலதான் கேக்குறேன். அனுப்பிச்சு விடு. இல்ல கார்த்தி எல்லாம் ஃபுல்லா மூஞ்ச வச்சுதான் அபியூஸ் பண்ணிருந்தான் கார்த்திய ஃபுல்லாவே. அப்படின்னா பண்றானா அவன் அபியூஸ் பண்ணி? அந்த ஃபேஸ் வச்சுலாம் அபியூஸ் பண்ணி நான் பார்த்தது இல்ல. அப்படிலாம் பண்ணானா இல்ல திரும்ப பண்றது தப்பே கிடையாதுடா. ட்வீட்டை நீ கூட போட்டு வச்சு, இன்னி கூட நான் காட்டுறேன். அவன் ட்வீட்ல போய் பாரு, கார்த்தி திட்டி வச்சிருப்பான். ஏய் அது அந்த ரெக்கார்டிங்லயே பார்த்தேன்டா, கார்த்திய ஒருத்த பேஸ் வச்சுதான்டா அவன் அடிச்சது. அதனாலதான்டா நான் அவன் போட்டோ கலாய்ச்சேன். சும்மாலாம் நான் அவன் பைத்தியாருனாடா அவனை கலாய்க்கிறதுக்கு வந்து. அவன் யாருன்னு கூட தெரியாதா அந்த பையன் எனக்கு. எனக்கே நீ கடுப்பாய் போச்சு, சின்ன பிள்ளைய போய் அபியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கான இடம். எனக்கு இந்த மாதிரி ரகுவரன் சொன்னா, அப்புறம் ரேவந்த் இவங்களாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. நான் நீ ஜாயின் பண்ணிக்கவும் முடியல. அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் பார்த்தேன், ரெக்கார்டிங் அனுப்பிச்சு விட்டுருந்தானுங்க சண்டைய. நான் ஊர்ல இருந்து வந்து பார்த்தேன். அதுல அந்த பையன் குரலை வச்சு கலாய்க்கிறது, கார்த்திய வந்து மூஞ்ச வச்சு கலாய்க்கிறது எல்லாம் பண்ணி வச்சிருந்தான். அதனாலதான் அவன் போட்டோ வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தான். சரி மச்சான், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஸ்பேஸ் போடுறேன், பாப்போம். நான் சார்ஜ் போட்டு வரேன். மனோஜ் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், போடலாம்.